வெல்கம் பேக் டு மை சேனல். விஜயா ரோஹிணி வந்து கோமா வந்து திட்டிட்டு இருக்காங்க. அதோட ரோஹிணிட்டு இருந்து மனோஜை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி முத்துக்கு வந்து சில உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா விஜயா வந்து தண்ணி எடுத்துட்டு வரும்போது ரோஹிணி கட்டில் உட்காந்துருக்கா, மனோஜ் வந்து தரையில் உட்காந்துருக்கான். அதை வந்து விஜயா வந்து பாத்துறாங்க. உடனே ரூமுக்குள்ள விஜயா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவ பெரிய கோடீஸ்வரன் சொல்லி எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இப்ப திருட்டு நகையை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அதுவும் இல்லாம நீ இங்க ராணி மாதிரி கட்டில் உட்காந்துருக்க, என் பையன் கீழே உட்காந்துருக்கணுமா அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து சமாளிக்க பாக்குறான். ஆனா விஜயா வந்து எதையுமே கேட்காம மனோஜ் வந்து இவங்களோட ரூமுக்குள்ள போய் படுக்க சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதனால ரோஹிணி வந்து ஷாக்கிங் ஆகி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவிட்ட வந்து ரெஸ்டாரண்ட் கலர் செலக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு ரவி வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்றான். அதனால ரெண்டு பேருக்கு இடையில வந்து வாக்குவாதம் வந்து சண்டை வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வந்து சைகை வந்து செஞ்சுட்டு இருக்கிறனால ஒரே சாங்கை தான் ரெண்டு பேருமே கேட்கறது வந்து தெரிஞ்ச உடனே ஸ்ருதியும் ரவியும் சமாதானம் ஆயிடுறாங்க. அங்கே முத்து வந்து சீதாக்காக மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஜோசியர் வந்து போயிட்டு இருக்கான். அப்போ முத்து கூட செல்வம் வந்திருக்கான். உனக்கு இதுல வந்து நம்பிக்கைலாம் இல்லையே, இப்போ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. சீதாவோட வாழ்க்கைக்காக நான் பார்த்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜோசியர் என்ன பண்றாருன்னா, சீதாக்கு ஏத்த வரனா அம்சமான ஒரு ஜாதகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்து சந்தோஷப்படுறான். டீடைல்ஸ் எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் அருணோட ஜாதகத்தை வந்து ஜோசியர் வந்து சொல்றாரு. அந்த டைம்ல அருணோட அம்மாவும் அங்க வந்து நிக்கிறாங்க. இதனால முத்து கோவப்பட்டு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜோசியர் அருணோட அம்மாட்ட ஏன் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு வந்து கேட்கறாரு. அதுக்கு அருணோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வீட்டு போனதான் என்னோட பையன் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டான், ஆனா இவருக்கும் என் பையனுக்கு வந்து பிடிக்கல, அதனால கல்யாணத்துக்கு ஓகே சொல்லாம இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. ரவி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கலர் செலக்ட் பண்ணாததை பத்தி மீனாட்ட வந்து ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா இதுக்கு ஏதாவது வழி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சாப்பிட வரும்போது அவர்கிட்ட வந்து அவருக்கு பிடிச்ச கலர் என்னன்றதை நைஸா பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஜயா ரோஹிணிட்ட 1 லட்சம் பணத்தை எப்போ தர போற அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாரத்துக்குள்ள வந்து பணம் வந்துடும், அதுக்கப்புறம் தரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு காலத்துல தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடின மருமக இன்னைக்கு வந்து பணக்கார பொண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேண்டாத மருமகள் ஆயிட்டாங்க. அப்ப பணத்துக்காக தான் இவங்க வந்து மதிக்கிறாங்க. பணம் இல்லைன்னா இப்படிதான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நைஸா பேசி ரவிக்கு வந்து என்ன கலர் ஃபேவரட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இனி நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல ஸ்ருதி வந்து இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து ஸ்ருதியை வந்து தலைமையில வச்சு கொண்டாட போறாங்க. விஜயா கேரக்டர்ல இருக்கிற லேடிஸ் எல்லாமே வேஸ்ட் ஃபெல்லோஸ் தான் சொல்லணும். மகனோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. சீதா என்னைக்கு தான் வந்து அருண் கூட சேர்ந்து வாழ போறாங்களோ, அதோட கேரக்டர் வந்து இப்படி இழுக்கிறது விட்டுட்டு ஓகேன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜவு முட்டாய் ஆட்டம் சீதாவோட லவ் வந்து இழுத்துட்டு இருந்தாங்க. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அங்க விஜயா அந்த கேரக்டர்ல ரோஹிணியை வந்து பாடப்படுத்தி எடுத்துட்டு இருக்காங்க. இங்க முத்து சீதாவை வந்து பாடப்படுத்தி எடுத்துட்டு இருக்கான். அம்மா மாதிரியே பையனும் அப்படியே தப்பாம இருக்கான். இனி என்ன நடக்கும் அப்படின்றத இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a great day.